ஒன்று, இப்போ நீங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டதா அவமானப்படுத்தப்பட்டதா நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை நினச்சி நீங்கள் சிரிச்சுப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இப்போ நீங்கள் உங்களை துன்புறுத்திக்காதீங்க, அதை கடந்து போயிட்டே இருங்க. 2, உங்களை அவமானப்படுத்தினவங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி வாழ்க்கையை சுருக்கிக்காதீங்க. கல்யாண வீட்டில் கடுப்பேற்றினவங்க, டிராஃபிக்கில் நடுவுரல் காட்டினவன், காசு இல்லைங்கிறதுக்காக மதிக்காமல் போனவன், இவனை பற்றி எல்லாமே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுருவீங்க, வளர முடியாமல் போயிடும். 3, நீங்கள் உங்கள் ஆம்பிஷனை நோக்கி சீரியஸாக போயிட்டு இருந்தா உங்களை இன்டென்ஷனலாக அவமானப்படுத்துறது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க உங்கள் ஆம்பிஷன் மேலே, உங்கள் கோல் மேலே தான் இருக்கும். உங்களை அவமானப்படுத்துகிறவங்கள நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. 4, நீங்கள் ஜெயிச்சா அது உங்கள் அதிர்ஷ்டம்னோ, நீங்கள் தோற்று போயிட்டா உங்களுக்கு திறமை இல்லைனோ ஒரு 4 பேர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு ஃப்யூச்சரில் உங்களை பற்றி அள்ளிவிட போகிறது அவங்க தான். போயிட்டே இருங்க.